என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9வது வீட்டுக்குடைய குரு பகவானும் 10வது வீட்டுக்கும் லாபாதிபதி ஆகிய 11வது வீட்டுக்கும் உடைய சனி பகவானும் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் அமர்ந்திருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9வது வீட்டுக்குடைய குரு பகவான் பாக்கியாதிபதி, ஞானக்காரகன் குரு, தனக்காரகன் குரு, நல்ல பல செயல்களை செய்ய வைக்கக்கூடியவர் குரு. இவருக்கு என்ன தெரியாம இருக்கோ அதை தெரியப்படுத்தக்கூடியவர் குரு பகவான். புத்திரக்காரகன் குரு பகவான், சொந்தக்காரகர் குரு பகவான். குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தால் புத்திமதி சொல்வதற்கு நல்ல குரு அவர்களுக்கு அமைவார்கள். இப்படி எல்லாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி. அது மட்டும் இல்லைங்க, மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு 9வது வீட்டுக்குரிய குரு பகவான் லக்னாதிபதி ஆகிய செவ்வாய்க்கு நட்பு கிரகம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 9வது வீட்டுக்குடையவர். தந்தையின் ஆதரவை உடையவர்கள், தந்தைக்கு ரொம்ப பாசமானவர்கள், தந்தை உறவு முறையை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த 9வது வீட்டுக்குரிய கிரகம் நல்ல நிலையில இருந்தால். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10வது வீட்டுக்குரிய சனி பகவான் நல்லவரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் பாதகாதிபதி ஆகிறார். இந்த பாதகாதிபதி உடைய சனி பகவானும் பாக்கியாதிபதி உடைய குரு பகவானும் இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது வரவேற்பு தக்கதல்ல. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் ஒரே வீட்டில் அமர்ந்திருந்தால் குருவுடைய நல்ல செயல்களை சனி பகவான் பால்படுத்தி விடுவார். குருவுடைய நல்ல செயல்களை செய்யாமல் தடுத்து விடுவார் சனி பகவான். அதனால மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் ஒரே வீட்டில் சேர்ந்திருப்பது நல்லது இல்லை. அதுபோல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்வை 7ஆம் பார்வையாக இருப்பதும் நல்லதல்ல. குரு பகவான் சனியை பார்ப்பார், சனி பகவான் குருவை பார்ப்பார். இதனால் பிரம்மகத்திய தோஷம் உண்டாகும். மேலும் குருவுடைய நல்ல செயல்களை சனி பகவான் செய்யாமல் தடுத்து விடுவார். இப்படி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பகவானும் பாதகாதிபதியாகிய சனி பகவானும் இருவரும் ஒன்று சேர்ந்தோ அல்லது நேருக்கு நேர் பார்வை பெற்று இருப்பது கண்டிப்பாக நல்லது இல்லை. இந்த 2 கிரகங்களும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக தரமாட்டார்கள். சரிங்க, அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2 கிரகங்கள் மூலியமாக எந்த ஒரு லாபமும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப எப்ப கிடைக்கும் அப்படின்னா மேஷ லக்னத்தில் பிறந்து சனி பகவான் மேஷத்தில் நீச்சம் பெற்று குரு பகவானும்
மேச லக்கணத்தில் அமர்ந்திருந்தால், மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் நீச்சம் அடையும் பொழுது குரு பகவான் யோகத்தை செய்வார். இந்த குரு திசையில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலனை குரு பகவான் வாரி வழங்கி விடுவார். எப்படி இருந்தாலும் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் பல தடைகளை உண்டாக்கி தருவார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.